நான் பார்த்த விதத்துல பொருத்தம் இல்லைன்னு காமிக்குது. நான் என்ன பண்றது? ஐயோ, தாத்தா பதறத பார்த்த பயமா இருக்கே. அவர் பயந்து பதறனா கண்டிப்பா அவரோட ஹெல்த் பாதிக்கும். என்ன ஜோசியர் நீங்க? என்ன நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, எவ்வளோ வேணும்னாலும் அமௌண்ட்டை போட்டு தரேன். பரிகாரத்தை ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. அப்பதான் தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. பாப்போம். இவன் என்ன ஜோசியர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்? பொண்ணு புரியலையே. சூர்யா தம்பி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டாரு. இந்த பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை ஒரே தடவையா செய்ய முடியாது. 3 கட்டமா தான் செய்ய முடியும். வீட்டில் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் கோவிலில் போய் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்கு. அதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாலே இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. என்ன ஜோசியரே, இந்த கல்யாணம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நீங்க ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க. இப்ப திடீர்னு பரிகாரம் இருக்குன்னு சொல்றீங்க. இதனால இவங்க லைஃப்க்கு எதுவும் பிரச்சனை வந்துராதுல்ல? என்ன சித்ரா, அவர் ஏதோ பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நீ இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? சரி சரி, அதான் பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம முடியும்னு பார்த்தா அதுலயும் பிரச்சனை வருது. தாத்தா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இது ஒண்ணுமே இல்லை தாத்தா. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதும் அதுக்கு பரிகாரம் பண்றதும் இந்த காலத்துல ரொம்ப சாதாரண விஷயம் தாத்தா. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன இவர் ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்கே. கண்டிப்பா இவர் எதையோ மறைக்கிறாரு. இவன் என்ன இந்த பார்வை பாக்குறா? ஆஹா, சூர்யா அடக்கி வாசி.